வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தினமணிக்கு பாஜகவுடைய துணைத் தலைவர் குஷ்பு இருக்காங்கல்ல, அவங்க ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காங்க. இந்த நேர்காணலில் அண்ணாமலைக்கு எதிராக குஷ்பு பேசின வீடியோ ரொம்ப ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது. அண்ணாமலைக்கு எதிராக பேசினாங்க அப்படிங்கிறத விட வன்மத்தை கக்கியிருக்காங்க அப்படிங்கிறதான் சரியான ஒரு வார்த்தையாக இருக்க முடியும். என்ன பின்னணி அப்படிங்கிறத பார்த்துடலாம். நெறியாளர் கேள்வி கேட்குறாரு. ஏன்னா நயினார் நாகேந்திரன் பிஜேபியுடைய மாநில தலைவர் ஆயிட்டாரு. ஆனால் ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலையுடைய பேரை சொல்லும்போது தொண்டர்கள் மத்தியில் கரகோஷம் ஆரவாரம்லாம் பயங்கரமாக இருக்குது. நயினாருடைய பேரை உச்சரிக்கும் போது அவ்வளவா சப்போர்ட் இல்லாத மாதிரி இருக்கே, இது தேர்தல் முடிவில் எதிரொலிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நெறியாளர் சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறாரு. அதுக்கு குஷ்பு சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, மாசை வச்சு ஜெயிக்க முடியாது, ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய மாசை வச்செல்லாம் ஜெயிக்க முடியாது. அப்படி மாசை வச்சு ஜெயிக்க முடியணும்னா அண்ணாமலை ஜெயிச்சிருக்கணும்ல, அண்ணாமலை ஜெயிக்கலையே அப்படின்னு குஷ்பு பேசியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது தமிழக பாஜகவை அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்க முடியும். யதார்த்தமாக பொதுமக்கள்கிட்ட நீங்கள் மைக் எடுத்துகிட்டு போய் கேட்டாலே அதை சொல்லுவாங்க. அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் பிஜேபி பயங்கரமாக வளர்ந்துச்சு, அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் தான் பிஜேபிக்கு தமிழகத்தில் ஒரு பெரிய ஒரு பேர் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமன் பீப்புள் நிறைய பேர் சொல்லுவாங்க. இதே குஷ்பு கிட்ட கேட்கப்பட்டுச்சு, அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின் அப்படிங்கிறத ஒத்துக்குவீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒத்துக்க மாட்டேன், அஸ்திவாரம் போட்டது தான் முக்கியம், இல கணேசன், பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை, இதுதான் முக்கியம். தமிழிசை அவர்கள் எவ்வளவு கேலிகளை அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நோட்டாவோடு போட்டி போடக்கூடிய கட்சி, நோட்டாவோட கம்மியான ஓட் ஷேர் வாங்கின கட்சி அப்படின்னு பாஜகவை தாக்கும்போது கூட அவங்க கட்சிக்காக உழைச்சாங்க. அதனால் நான் அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின் அப்படின்னு நான் பார்க்க மாட்டேன், தமிழிசைக்கு முன் தமிழிசைக்கு பின் அப்படின்னு தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு குஷ்பு பேசியிருக்காங்க. குஷ்பு பேசினதை வச்சு பார்க்கும்போது அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 3 வருஷம் அவர் தலைவராக இருந்தார், அண்ணாமலை சொல்கிறாங்க. 3 வருஷம் அவர் இருந்தார், அரசியலுக்கு எப்போ வந்தார், இப்போ தானே வந்திருக்காரு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் குஷ்பு பயன்படுத்தியிருக்காங்க. அண்ணாமலை அரசியலுக்கு வந்தது எப்போ? 2020 ஆகஸ்ட் மாதம். 2020 நல்லா கேட்டுக்கோங்க, 2020 ஆகஸ்ட் மாதம் அண்ணாமலை பிஜேபியில் சேர்றாரு. குஷ்பு எப்போ தெரியுமா? இப்போ தானே அரசியலுக்கு வந்தார் அண்ணாமலை அப்படின்னு குஷ்பு சொல்கிறாங்க. இந்த குஷ்பு பிஜேபிக்கு 2020 அக்டோபர் மாதம் தான் வந்து சேர்ந்தாங்க. அதாவது அண்ணாமலை தான் குஷ்புக்கே சீனியர் பிஜேபியை பொறுத்த வரைக்கும். 2010 அரசியலில் இருக்காங்க குஷ்பு. ஆனால் பிஜேபியில் யார் சீனியர் அப்படிங்கிறதானே முக்கியம். குஷ்புவை விட அண்ணாமலை தான் சீனியர். அடுத்து குஷ்பு அவர்கள் 2010 திமுகவில் சேர்றாங்க, 2014 திமுகலேருந்து விலகி காங்கிரஸில் சேர்றாங்க, 2020 காங்கிரஸ்லேருந்து விலகி பாஜகவில் சேர்றாங்க. இப்போ பாஜகவில் கண்டினியூ ஆகிக்கு இருக்காங்க. இங்கே நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா? உண்மையை ஒத்துக்கக்கூடிய மனப்பான்மை இல்லை. அண்ணாமலை சொல்லுவார்ல, தமிழகத்தில் பல பிரச்சனைகள் இருக்குது, போதைப்பொருள் நடமாட்டத்தினால பல இஷ்யூஸ் தமிழகத்தில் இருக்குது, இதை முதல்ல தமிழக அரசாங்கம் ஆமாம் அப்படிங்கிறத ஒத்துக்கணும். அப்படி ஒத்துக்கிட்டாதான் எப்படி இதற்கு சொல்யூஷனை கொண்டு வர முடியும் அப்படின்னு யோசிக்க முடியும். ஒத்துக்கவே இல்லாமல் கண்ணை மூடிக்கிட்டு இல்லை எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிட்டா கிரவுண்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு கொடுக்க முடியும் அப்படின்னு அண்ணாமலை அடிக்கடி திமுக கவர்மெண்ட்டுக்கு எதிராக கேட்பார். அதே மாதிரி தான் கிரவுண்டில் யார் மிகப்பெரிய வளர்ச்சியை பிஜேபிக்கு கொண்டு வந்தது அப்படிங்கிற இந்த உண்மையை முதல்ல அக்செப்ட் பண்ணிக்க பழகணும். அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் தான் பிஜேபி மிகப்பெரிய அளவில் வளர்ந்தது, தமிழகத்தில் பேசுபொருளாக ஆணுச்சு அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கணும். அதை வேணும்னே புரிஞ்சிக்கவே மாட்டோம் அப்படின்னு நிறைய பேர் பிஜேபியில் இருக்காங்க. இப்போ புது வரவாக குஷ்பு அவர்கள் அதில் ஒன் ஆஃப் த மெம்பர்ஸாக இருக்காங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க 2014 என்டிஏ 18%, பாண்டே உட்பட சொல்கிறாரு 18% வித் 3 சீட்டு, கன்னியாகுமரி, தருமபுரி, புதுச்சேரி 3 சீட்டு. 2024 சேம் 18%, 0 சீட்டு அப்படின்னு பாண்டேவே சொல்கிறாரு. 2014, 24 ஒன்றா? 2014 தேமுதிக தலைமையிலான கூட்டணி தமிழகத்தில், 2024 பாஜக தலைமையிலான என்டிஏ, போத் ஆர் நாட் சேம். இந்த புரிதல் பாண்டேவுக்கே இல்லாதப்ப குஷ்புக்கு இருக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். அப்போது நீங்கள் அண்ணாமலைக்கு மாசு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஓகே, சமூக வலைதளத்தில் மட்டும்தான் அந்த மாதம் அண்ணாமலை காமிச்சாரா? கிரவுண்டில் காமிக்கலையா? காமிச்சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா பூத் கமிட்டி, அண்ணாமலை மாநில தலைவர் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸுக்கு அப்புறம் எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு பூத் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, பூத் லெவலில் எந்தெந்த கட்சிகள் வலிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டாங்க. திராவிட கட்சிகளுக்கு இணையாக 50,000க்கும் மேற்பட்ட பூத் ஏஜென்ட்ஸு இன்றைக்கி பிஜேபிக்கு இருக்காங்க.
50,000க்கும் மேற்பட்ட பூத் ஏஜென்ட்ஸு. இது அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தப்போ தான் அந்த கிராஃபும் ஒரு மிகப்பெரிய பீக்குக்கு போணுச்சு பிஜேபிக்கு, பூத் ஏஜென்ட்ஸுடைய எண்ணிக்கை. அப்போ பூத் லெவல்லையும் கட்சியை வளர்த்தாரு, சோசியல் மீடியாலையும் கட்சியை பேசு பொருளாக வச்சுருந்தாரு அண்ணாமலை. இதுக்கு அண்ணாமலை சீனியர்ஸை மதிக்கலையா? அவரே பல முறை சொல்லியிருக்காரு, இந்த சைனீஸ் பேம்பு, சைனீஸ் மூங்கில், சீன மூங்கில உதாரணமாக காமிச்சிருக்காரு. என்னன்னா, சீன மூங்கிலை பற்றி சொல்லுவார்ல, அதை பிளான்ட் பண்ணி தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருக்கணும், வருஷ கணக்காக ஊற்றினாலும் வளரவே வளராதான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் மிகப்பெரிய அளவில் வளரும். அது மாதிரி தான் தமிழக பாஜக. எனக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள்லாம் அந்த சீன மூங்கில் மாதிரி பிஜேபியை வளர்த்துக்கிட்டே இருந்தாங்க. சில வருடங்களுக்கு பிறகு சீன மூங்கில் எப்படி தினசரி வளருமோ, இப்போ என்னுடைய பீரியடில் தினசரி வளருது. தினசரி வளர்றதுக்காக நான் தான் காரணம் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது, எனக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் அப்படின்னு அண்ணாமலையே பல மேடைகளில் சொன்னதுக்கப்புறமோ எதுக்காக குஷ்பு இப்படி வன்மத்தை கக்குறாங்க அப்படிங்கிறது தெரியலை. குஷ்பு அவர்களுடைய இந்த பேட்டியை திராவிட கட்சிகள் வைரலாக ஷேர் பண்ண, ஏன்னா அண்ணாமலைக்கு எதிராக இருக்குல்ல, வைரலாக ஷேர் பண்ண பாஜக காரங்க பதிலடி கொடுத்துருக்காங்க, குஷ்புவுக்கும் சேர்த்து. குஷ்புவை டேக் பண்ணியே தங்களுடைய பதிலடிகளை சமூக வலைதளத்தில் தெரிவிச்சுக்கிருக்காங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க, அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி, ஜெய் ஹிந்த்.